வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டை நம்ம எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணி இருந்தாலும் சரி, மொபைல் நம்பர் இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாகவே அதை டவுன்லோடு பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஒரே ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. எப்படி டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் VOTER வாட்டர்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஹெல்ப்லைன் சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா போதும். சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கை சிம்பிள் போட்டு ஒரு ஆப் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்டால் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 23 MB தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆப்பு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே நியூ யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட் OTPன்னு இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆன பிறகு திரும்ப ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு திரும்ப உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் OTPன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை லாகின் கொடுத்தா போதும். OTPயை டைப் பண்ணி லாகின் கொடுத்தா லாகின் ஆயிரும். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு EPICன்னு சொல்லிடு. இதுதான் உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டு. ஸோ அந்த டவுன்லோடு EPICை நீங்கள் அதை சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஏ எபிக் நம்பர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுடைய எபிக் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எபிக் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கேன். எல்லாமே தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க. நான் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிச் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அசம்பிளி எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடு ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் திரும்பவும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. எனக்கு OTP வந்துட்டு. ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஜீரோ 6 12 20 06 12 20 06 12 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை டவுன்லோடு EPICன்னு இருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். நம்முடைய ஃபோட்டோ வச்சு நம்முடைய வாட்டர் ஐடி கார்டு, நம்முடைய டீட்டெயில்ஸ் A to Z இதில் எல்லாமே QR கோடு எல்லாமே நமக்கு ஷோ ஆயிடும். இது பார்த்து நீங்கள் பார்த்து உங்களுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இதை இப்போ எப்படி டவுன்லோட் பண்ண பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்களே ஈஸியாகவே டவுன்லோடு பண்ணிக்கலாம் இந்த முறையை பயன்படுத்தி. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டோட உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்காக இருந்தால் ஈஸியாகவே உங்களுடைய டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். இனி மொபைல் நம்பர் கொடுக்காம உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு திரும்ப ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம பார்த்தா அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகலை. அது நாட் ஒர்க்கிங்கில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் யுவர் நேம் அண்ட் எலக்ட்ரல் நோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைல், சர்ச் பை மொபைல். உங்களுடைய மொபைல் லிங்காக இருக்காது, அது விட்டுறலாம். QR கோட் இருக்காது, அதை விட்டுறலாம். சர்ச் பை டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. இதில் உங்களுடைய ஏஜ் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இதில் ஆன் ஆஃப் ஒன்று அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நேம் கொடுத்துறேன். நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் நேம் கேட்டிருக்கு. ஸோ அதுவும் நம்ம கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏஜ் கேட்டுரு. ஸோ ஏஜை நம்ம டைப் பண்ணிடுவோம். அடுத்து ஆனா பொண்ணா கொடுத்துருங்க, ஆனை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ்நாடு தெரிவிப்பீங்க, தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்டரு, நாங்கள் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணி செலக்ட் அசம்பிளின்னு கேட்டிருக்கு. எங்களுக்கு பத்மநாதபுரம் கொடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். பார்த்துங்கன்னா நம்முடைய எபிக் நம்பர், நேமு, ஃபாதர் நேம், நம்முடைய அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருந்தாலும் ஈஸியாகவே உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்ன நம்பர் இதுவும் நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.